ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 12. எபிசோடு 11 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே சிஸ்டம் நம்ம ஹீரோ கிட்ட டிரெக்டாக பேசி அவனை அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜீக் ட்ராக்கர்னு கூப்பிட நம்மளால் அதை கேட்டு ஷாக் ஆகுறான். சிஸ்டம் கிட்ட பேச முடியும்னு தெரிஞ்ச உடனே என்னை எதுக்காக இப்படி டைம் ரெக்ரெஸ் பண்ணி பின்னாடி கொண்டு வந்தீங்கன்னு டக்குன்னு கேட்குறான். ஆனால் சிஸ்டம் அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணலை. மாலி கேட்குறான், சிஸ்டம்னா என்ன, இதை உருவாக்குனது யாருன்னு அடுத்தடுத்த கொஷினை கேட்குறான். ஆனால் எல்லாத்துக்கும் பிளாக் வீல கடுப்பான மாலி இப்போதைக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறத விட்டுட்டு கதவை திறக்க சொல்லி சிஸ்டமுக்கு ஆர்டர் போடுறான். சிஸ்டம் நம்ம ஆளோட ஆர்டரை கேட்டுட்டு டிராகன் ஸ்லேயர் ஸ்டோரேஜ் ரூமை அன்லாக் பண்ணுது. அந்த கதவு ஓப்பன் ஆக உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அது முழுக்க ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் பாக்ஸஸ்க்கு நிரம்பி வழியுது. ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சாலே மிராக்கல். ஆனால் இங்கே இருக்கிற மொத்த ட்ரெஷரையும் பார்த்து நம்மளால ஷாக் ஆகுறான். கன்ஃபார்ம் பண்ண ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க அது முழுக்க பணம், காசு, நகைகளாக கொட்டி கிடக்குது. இது வேணும்னு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு ஐட்டத்தை செலக்ட் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ப்ரொஃபஸர் ஃபேனனுக்கு கொடுக்க தேவையான 4 ஹை கம்ப்ரஷன் மானா ஸ்டோன்ஸ் கிடைக்குது. அவன் எதிர்பார்த்ததை விட இது செம ஹண்டிங். இதை எடுக்க நம்ம ஆளோட பாயிண்டை வச்சு இன்வென்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறான். அப்படி பண்ணியும் எல்லாத்தையும் அள்ள முடியலை. அதனால் காலேஜ் முடித்து வெளியில் போகிற வரைக்கும் இந்த இடத்த ஒரு ரிப்பீட்டட் ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்னு நம்மளால பிளான் போடுறான். ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது ரூம் முழுக்க ஏதோ ஒரு வில்லங்கமான சினிஸ்டர் பிரசன்ட் சுற்றுது. சீன் மாறுறதை பார்த்து நம்மளால டக்குன்னு அலாட் ஆகுறான். சுற்றி கருப்பு போக கிளம்பி அட்மாஸ்பியரே மரண பயத்தை காட்டுது. இது ஏதோ சாதாரண மேட்டர் இல்லைன்னு நம்மளுக்கு புரியுது. மாலு செவுத்த தொட்டதும் அதே ரெட் மேஜிக் இந்த வாட்டி இன்னும் வெறித்தனமாக வந்து அடிக்குது. இவனை வச்சு செய்யணுமேனு உடம்ப சுற்றி ஏகப்பட்ட மேஜிக் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகி ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான மாதிரி நம்மளால ஒரே இடத்துல லாக் பண்ணுது. இந்த பவரோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் நம்மளால் அப்படியே முட்டி போடுறான். வெளிச்சம் கொஞ்சம் கம்மியானதும், யோ சிஸ்டம், இப்போ நான் எந்த ஏரியாவில் இருக்கேன்னு கேட்குறான். சிஸ்டமும் இது டிராகன் ஸ்லேயரோட சீக்ரெட் ஹோம் அப்படின்னு லொக்கேஷனை போடுது. ஆனால் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு இங்கே ஏகப்பட்ட காஃபின்ஸ் இருக்கிறத பார்த்து நம்மளால் குழம்புறான். மினி மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் நின்ன இடத்துக்கு பக்கத்தில் தான் காட்டுது. ஆனால் இந்த ரூமுக்குள்ளே வர மேப்பை வழியே இல்லை. அப்போ இது யாருமே கண்டுபிடிக்காத ஒரு ஹிடன் ஜோன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். மாலு பயந்து ஓடாமல் அந்த காஃபினை நோண்ட ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு வெறித்தனமான ஆர்மர் இருக்குது. சிஸ்டம் அதை டிராகன் ஸ்லேயரோட ஸ்பெஷல் ஆர்மர்னு காட்டுது. இந்த ஆர்மரை வெளியே எடுத்து உத்து பார்க்குறான். இது காலேஜ் ரெக்கார்ட்லேயே இருக்கிற டிசைன் மாதிரி இல்லை. அப்போ இது வேற ஏதோ சீக்ரெட் பிளானுக்கு செட் பண்ணதுன்னு டவுட் படுறான். கரெக்டாக அந்த ஆர்மரோட ஹார்ட் பகுதியில் ஒரு ரவுண்டு சாக்கெட் இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஆளுக்கு மொத்த மேட்ரும் ஒரே செகண்டில் பல்ப் எறிகிற மாதிரி கிளிக் ஆகுது. இந்த சாக்கெட்டில் இந்த மானா ஸ்டோன்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆகும்னு நம்மளால ரியலைஸ் பண்ணுறான். இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு டக்குன்னு ஒரு ஸ்டோனை உள்ளே போடுறான். சிஸ்டமும் மானா பேட்டரி இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு ஆர்மர் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு க்ரீன் சிக்னல் காட்டுது. இந்த ஆர்மரோட வைசரில் டக்குன்னு லைட் எரியுது. இதை பார்த்து நம்மளால அப்பாடா மேட்டரை கண்டுபிடிச்சாச்சுன்னு ஒரு செகண்ட் ஹாப்பி ஆகுறான். ஆனால் அடுத்த செகண்டே சீன் மாறுது. அவன் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த ஆர்மர் தானாகவே அசைய ஆரம்பிக்குது. இவன் எதிர்பாராத நேரத்தில் விஷயம் கையை மீறி போகுது. சிஸ்டம் இப்போ அளவுக்கு அதிகமான பவரால் மிஷின் ஓவர்லோட் ஆகிடுச்சு. டேஞ்சரான ஆக்சிடென்ட் நடக்க போகுது. ஓடி போய் ஒளிஞ்சுக்கொண்டு லேட்டாக வார்னிங் கொடுக்குது. அதுக்குள்ள அங்கே டும்முன்னு பயங்கர பிளாஸ்ட்டு. நம்ம ஆளு கடுப்பாகி, டே பாம் வெடிச்சே முடிச்சிருச்சு, இப்போ வந்து சொல்கிறீங்களேடான்னு மைண்ட் வாய்ஸில் கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்மர் எல்லாமே இவன் வச்சிருக்கானே அதை ஹை கம்ப்ரஷன் மானா ஸ்டோன்ஸை வச்சு தான் ஓடி இருக்குன்ற உண்மை நம்ம ஆளுக்கு புரியுது. இவ்வளவு பெரிய எனர்ஜியை வச்சு இதுங்க என்னென்ன வித்தைங்க காட்டியிருக்கும்னு யோசிக்கிறான். சரி, இது அப்புறமா ப்ரொஃபஸர் ஃபேனன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போன்னு விட்டுட்டு இன்னும் முக்கியமான ஒரு ஐட்டத்தை தேட ஆரம்பிக்கிறான். ஒரு ரூமா சல்லடை போட்டு தேடியும் ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக ஒரு வழியாக எண்டு கார்டு போடுற மாதிரி கடைசி சாம்பருக்கு வந்து சேர்றான். அந்த ரூமில் வெறும் ஒரே ஒரு கிளாஸ் கியூப் மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்து நம்ம ஆளுக்கு டவுட் ஆகுது. அது என்ன மேட்டர்னு சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் அதை உத்து பார்த்து வெயிட் பண்ணுறான். அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிறத பார்த்ததும் நம்மளால் அப்படியே ஷாக் ஆகுறான். டே, இதுதான் நம்ம தாத்தா விட்டுட்டு போன சொத்தா? மனுஷன் லூசு மாதிரி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறான். அது வேற ஒன்றும் இல்லை, சாபம் வாங்கின ஒரிஜினல் லைட் டிராகன் பஹாமுட்டோட ஹார்ட்டு. பார்க்கறதுக்கே மரண பயத்தை காட்டுற அளவுக்கு பவரை கக்குது. தான் கொன்ன டிராகனோட ஹார்ட்டையே தன்னோட வாரிசுகளுக்கு கிஃப்டாக வச்சுட்டு போயிருக்கான்னு நம்ம ஆளுக்கு புரியுது. இந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சதுல இருந்து ஏன் ஒரு வில்லங்கமான ஃபீல் இருக்குன்றது இப்போதான் மேட்டர் நம்ம ஆளுக்கு புரியுது. சுற்றி இருக்கிற கருப்பு போக இன்னும் திக்காக இந்த ஹார்ட்டை சுற்றி ஏதோ பெரிய ஸ்கெட்ச் நடக்குதுன்னு நம்ம ஆளு மோப்ப முடிக்கிறான். ப்ரெஷர் அதிகமாக அவன் அலர்ட் ஆகுறான்.
இந்த ஹார்ட் கிட்ட இருந்து வர வைப்ஸ் இந்த ரூம்ல இருக்கிற மற்ற எதையும் விட டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. சிஸ்டம் இப்ப டிராகன் ஹார்ட் உங்களை வச்சு செய்ய பாக்குதுன்னு வார்னிங் கொடுக்குது. டக்குன்னு டார்க்குக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுடான்னு நம்ம ஆளுக்கு ஆர்டர் போடுது. அந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற சோல் இவனைத்தான் டார்கெட் பண்ணுதுன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. நம்ம ஆளோட மைண்டை அந்த வாய்ஸ் கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குது. நம்ம ஆளோட மைண்ட் டிஃபென்ஸ் பவர் ஆன் ஆகி அவனை காப்பாத்துது. இருந்தாலும் எல்லாரையும் வெட்டி சாய்க்கணுன்ற கொலவெறி அவன் மைண்டுக்குள்ள பயங்கரமா முட்டுது. என்ன நடக்குதுன்னே புரியாம நம்ம ஆளு அந்த வாய்ஸோட வெறித்தனமா மல்லு கட்டுறான். அந்த சாபம் நம்ம ஆளோட உடம்ப லாக் பண்ண பார்க்க உடம்பு முழுக்க கருப்பா பாய்சன் மாதிரி பரவுது. அந்த ஹார்ட்டோட வெறிய பார்த்து நம்ம ஆளு ஷாக் ஆகுறான். அவனுக்கு நடக்கிற கொடுமையால அந்த ரூமே மொத்தமா கொலாப்ஸ் ஆகி தலைகீழா மாறுது. ஹார்ட் வெறித்தனமா கத்த சிஸ்டம் டக்குன்னு ஒரு அர்ஜென்ட் டாஸ்க போடுது. டிராகன் சாபத்தை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு உங்க தாத்தாவோட கடைசி கிஃப்டை தட்டி தூக்குங்கன்னு சொல்லுது. ஆனா நம்மளால அதை யோசிக்கிறதுக்குள்ள சீன் இன்னும் மோசமாகுது. சாபம் இப்போ இன்னும் கொடூரமா நம்ம ஆளை வந்து அடிக்குது. நம்ம ஆளோட மைண்ட் டிஃபென்ஸ் பவர் எரர் ஆகி மொத்தமா ஃபெயில் ஆயிருச்சு. ஆர்மர் காலியானதால அந்த சாபம் நம்ம ஆளோட உடம்பையும் மூளையையும் பிச்சு உதறுது. நம்ம ஆளை மொத்தமாக காலி பண்ணிட்டு நம்ம ஆளோட உடம்ப அப்படியே ஆட்டையை போட அந்த சோல் வெறித்தனமாக ட்ரை பண்ணுது. இந்த ரூம்ல இருந்து வந்த ப்ரெஷர் நம்ம ஆளை பின்னாடி தூக்கி அடிக்குது. ஆனால் நம்ம ஆள் பயப்படாம என்னடா சும்மா சும்மா முணுமுணுத்துக்கிட்டே இருக்குன்னு அந்த வாய்ஸை மரணமாசா கலாய்க்கிறான். அந்த சாபம் நம்ம ஆளுக்கு ஃப்ரீடம் தரத ஆசை காட்ட நம்ம ஆள் அதை உடனே கண்டுபிடிச்சிடறான். அந்த ஆசையை நம்ம ஆள் செமகத்தான் ரிஜெக்ட் பண்ணுறான். சாபத்துக்கு அடிப்பணியை மறுத்து அந்த டிராகன் சாபத்தை மொத்தமாக உடைச்சி மாஸ் காட்டுறான். சிஸ்டமும் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு தாத்தாவோட கடைசி கிஃப்ட் இப்போ நம்ம ஆளுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு கிரீன் சிக்னல் கொடுக்குது. பாடா தப்பிச்சோம்னு நம்ம ஆளு நிம்மதி ஆகிறதுக்குள்ள அடுத்த ட்விஸ்ட்டு நம்ம ஆளோட ஸ்கில்ஸு ஆன் ஆகி சிஸ்டம் இப்போ அந்த டிராகன் ஹார்ட்டை நம்ம ஆளோட உடம்புக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்குது. இதனால் நம்ம ஆளோட உடம்புல சேஞ்சஸ் நடக்க நம்ம ஆளு குழம்பி போய் பார்க்குறான். நம்ம ஆளு நினைக்காட்டியும் அந்த ஹார்ட்டோட பவர் மொத்தமும் அவனுக்குள்ளே பாயுது. சடனாக ஏறின பவர் சர்ஜ் காரணமாக நம்ம ஆளு அலறான். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பியூர் அண்ட் வெறித்தனமான மானா நம்ம ஆளுக்குள்ள மொத்தமாக கொட்டுது. இப்போதான் ரியலான டேஞ்சர் புரியுது. இந்த பவரை தாங்குற அளவுக்கு நம்ம ஆள்கிட்ட ஸ்டோரேஜ் கிடையாது. ஸ்டோர் பண்ண இடமில்லாததால மானா அவனோட உடம்ப உள்ளுக்குள்ள இருந்தே கிழிக்குது. இப்படியே விட்டா செத்துருவோம்னு புரிஞ்சு நம்ம ஆளு அதை அடக்க வேற வழியை தர்றான். ஆனா செட் ஆகாதுன்னு தெரிஞ்சதும் நம்ம ஆளு டக்குன்னு ஈத்தர் பவரை கையில் எடுக்கிறான். தன்னோட ஸ்பிரிட் பவரை வச்சு ஒரு செக்யூரிட்டி லேயரை ரெடி பண்ணுறான். வர மானா உடம்புல டிரெக்டாக கலக்காமல் இருக்க அந்த ஈத்தரை வச்சு ரேப் பண்ணி ஒரு ஈத்தர் ஹோல் உள்ள சீல் வைக்க ஸ்கெட்ச் போடுறான். மாலு சீல் வைக்க பார்த்த அடுத்த செகண்டு அங்கே டும்முன்னு பயங்கர பிளாஸ்ட். அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல தரையே பிளந்து நம்மால் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துடுறான். ஒரு வழியா புகை விலக அந்த டிராகன் ஹார்ட்டோட வெறியும் கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆகுது. மாலு அடிபட்டு செம டயர்டா மெதுவா எழுந்திரிச்சு வரான். டேஞ்சர் முடிஞ்சதான்னு மூச்சு வாங்கிட்டே பாக்குறான். நல்ல வேலையா நம்மால தப்பிச்சுக்கிட்டான். ஆனா அந்த ஹார்ட் இப்போ வெளியில இல்ல. சுத்தி இருக்கிற ரூமே சுக்குநூறா கிடக்கிறத பார்த்து நம்மால ஷாக் ஆகுறான். இந்த டிராகனோட ஹார்ட்டே மொத்தமா காணாம போயிருக்குன்றத நம்மால ரியலைஸ் பண்றான். அப்ப அந்த மானா பவர் மொத்தமும் இவனுக்குள்ளேயே லாக் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஜஸ்ட்ல ஏதோ ஒரு வைப்ரேஷன் வர கீழே குனிஞ்சு பார்க்குறான். அங்கே நம்ம ஆளோட ஜஸ்ட்டுக்கு மேலே ஒரு வெறித்தனமான டிராகன் டாட்டோ ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.